ஒத்த ஆளா நின்னு ஒரு டீம்மையே முடிச்சுட்டான் ப்ரூக். சஹப்சாதா ஃபர்ஹான் மட்டும் தான் பொறுப்பை உணர்ந்து விளையாடியது போல இருந்தது. பாகிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 164 ரன்கள் சேர்த்தனர். இங்கிலாந்து அணி பொறுத்தவரை வந்தார்கள் சென்றார்கள் என்று இருக்க. அடபாவிகளா, இப்படியாடா போவீங்க என்று தனது பொறுப்பை உணர்ந்து விளையாடினார் ஹாரி ப்ரோக். ஹாரி ப்ரோக்குடன் சாம்கரன் மற்றும் வில்ஜாக்ஸ் சர்ரு தாக்கு பிடிக்க அணி ஸ்கோர் பட பட என்று உயர்ந்தது. நான் இருக்கிறேன் என் அணியை வெற்றி பெற வைக்க என்று ப்ரூக் விளையாடினார். 51 பந்துகளில் 100 ரன்களை எடுத்து நல்ல நிலைக்கு அணியை கொண்டு வந்து விட்டு அவுட் ஆனார். என்ன கொடுமை என்றால் 2 அணியிலும் அவங்க எதுக்கு வந்தாங்க என்று தெரியாமல் விளையாடியது போல தான் இருந்தது. பாகிஸ்தான் ஃபீல்டிங் போது அவர்களுக்குள் போட்ட சத்தமே அவர்களை மிஸ் ஃபீல்ட் செய்ய வைத்து இருக்கும் என்று தோன்றியது. ஆனாலும் சில நிமிடங்கள் சர்ரு திக் திக் என்று தான் இருந்தது. 19.1 ஓவரில் வெற்றிக்கான 165 ரன்னை எடுத்து இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் அரை இறுதிக்குள் நுழைந்தனர். ஹாரி புரூக் மட்டும் 100 ரன்கள் அடிக்காமல் இருந்தால் அணி இங்கிலாந்து அணி 50 ரன்களில் சுருண்டு இருக்கும். அவ்வளவு மோசம் பேட்டிங். பாகிஸ்தான் அணியும் சொதப்பல் தான். இந்திய அண்டை நாடுகளான பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எல்லோரும் சூப்பர் 8இல் தொடர்ந்து தோல்வி அடைந்து உள்ளனர். கிளைமேக்ஸ் இந்தியா ஜிம்பாவே அணிகள் மோதும் போட்டியில் தெரிந்துவிடும். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.